இப்போ டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு அடுத்த டாபிக்ல பார்க்க போகிறது என்னன்னா ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம் அண்ட் பிராக்மேட்டிசம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இந்த ஃபிலாசபர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க எஜுகேஷன். அதுதான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடியலிசத்தை பார்க்கலாம். ஐடியலிசத்தில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணுறது என்னன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் தான் அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தோம், கரிக்குலமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். டீச்சரும் கரிக்குலம் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கும். அண்ட் அவங்க வந்து புக் லேர்னிங்கை அதிகமாக மென்டல் கேப்பபிலிட்டி அண்ட் புக் லேர்னிங் வந்து அதிகமாக வந்து எம்ஃபசிஸ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி அவங்க 2 பேருக்கும் இருக்க பங்கு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ஐடியலிஸ்டோட வியூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினான எக்ஸ்போனன்ட்ஸ் யார் யாருன்னா வெஸ்டர்ன் சைடில் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ சொல்லலாம். நம்ம இந்தியா சைடில் பார்த்தோன்னா சங்கராச்சாரியார், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் எஜுகேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக ரிலீஜியஸ் ஓரியன்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும்.